சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் சுரேஷ் IAS அகாடமியின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலில் வச்ச தேர்வான 16வது டெஸ்ட் அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் செட் சதவீதம் 25 எனவும் எக்ஸுக்கும் செட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் அப்படி எழுத வேண்டியதான். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, முதல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸில் ஒய் பர்சன்டேஜ். சரிங்களா? எக்ஸில் ஒய் பர்சன்டேஜ் எவ்வளவு? சரிங்களா? இதான் முதல்ல கொடுத்துருக்காது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? நான் சிம்பிளை பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ரெண்டாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்ல செட் பர்சன்டேஜ். சரிங்களா? ஒய்ல செட் பர்சன்டேஜ் இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். சரிங்களா? நமக்கு ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஒய் இங்கேயும் ஒய் காமனாக இருக்குது. ஸோ ஒய்யை தவிர மற்ற எல்லா டைமும் நான் கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ ஒய்யை தவிர மற்ற எல்லாமே இங்கே கொண்டு போயிட்டேன். மொதல் ஈக்குவேஷனில் 50 × 100 / 1x. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒய்யை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன்னா 25 × 100 / செட். சரிங்களா? அப்போ இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. ரெண்டையும் ஈக்குவல் பண்ண வேண்டியதான். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க. ரெண்டையும் ஈக்குவல் பண்ண வச்சுக்கோங்களேன். இதுக்கு இது கட் பண்றேன், இதுல இது கட் பண்ணா 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு x = 2z அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு வரிசையின் அடுத்த உறுப்பை காண்க இருக்காங்க. DFGJ KM NQ RT கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, TF இருக்காங்க. TF ஒரு லெட்டர் விட்டுல இருக்காங்க. அதுக்கப்புறம் Fக்கு அடுத்த லெட்டர் ஜியில் இருக்காங்க. ஜியில் இருக்கு. அதுக்கப்புறம் 2 லெட்டர் விட்டு ஜெயில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து மிடில் ஒரு லெட்டர் மட்டும் விட்டுருக்காங்க. இங்கே 2 லெட்டர் விட்டுருக்காங்க மிடில். ஸோ அடுத்து ஜேக்கு அடுத்த லெட்டர் என்னது? கே. சரிங்களா? அதில் இருக்காங்க. அடுத்தது கேக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு எம்ல இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது எம்முக்கு அடுத்த லெட்டர் என் அதில் இருக்காங்க. அடுத்தது ஓபி 2 லெட்டர் விட்டு நம்ம இருக்காங்க உங்களுக்கு இருக்காங்க இங்கே. ஸோ இங்கே 2 லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது கியூக்கு அடுத்த லெட்டர்னா ஆறில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டு டீ எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஒரு லெட்டர் டீ எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்து 2 லெட்டர் விட்டு எழுதணும். ஸோ டீக்கு அடுத்த லெட்டர் என்ன எழுதணும்? டீக்கு அடுத்து உள்ள யூ எழுதணும். ஸோ டீக்கு அடுத்து என்ன இருக்கு? யூ எழுதிட்டேன். 2 லெட்டர் விட்டு எழுதணும். இப்போ VW விட்டு எக்ஸ் எழுதணும். இப்போ UXங்கிறதுனா இதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது மூணாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். 8988 டிவைடட் பை 8ங்கிறது என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை மாத்திர என்ன பண்ணணும்? உங்களுக்கு 1/8 மாத்திக்கிறேன். அதே மாதிரி இதே 1/4 மாத்திக்கிறேன். ஸோ இதை அடிச்சு என்ன வரும் உங்களுக்கு? 28.875 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது நாலாவது கொஸ்டின். சரிங்களா? நாலாவது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோ. ஏபி வந்து 3:4 ரேஷியோ இருக்குன்னு இருக்காங்க. மற்றும் பிஎன்சி 8:9 ரேஷியோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏக்கும் சிக்கான ரேஷியோ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஏ இருக்கு, பி எழுதிக்கிறேன், சி எங்க எழுதிக்கிறேன். ஏக்கு பிக்கு என்ன ரேஷியோ இருக்கு? 3:4 ரேஷியோ இருக்கு. பிக்கு சிக்கும் 8:9 ரேஷியோ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை கிராஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது 8 இருக்கு, இது 4 இருக்கு. அப்போ இதை 8 மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும். அப்போ இதை நான் 8 மாத்தா இங்கே 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணா இங்கே 6:8:9 இதான் காமன் ரேஷியோ. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கு சிக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ஏக்கு சி என்ன இருக்கு? 6:9. அப்போ 2:3 தான் இவங்க ரேஷியோ. ஸோ இதுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 5th கொஸ்டின். 12x - 1 the whole cube மற்றும் 15x - 1 x + 2 the whole square இன் மீபோமா கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. இப்போ எடுத்தீங்கன்னா 3 போட்டிங்கன்னா 4 வரும், 5 வரும். 2 மல்டிப்ளை பண்ணால்
20 × 3 60. அப்போ 12க்கு 15க்கு எல்சியம் என்னது உங்களுக்கு 60. சரிங்களா, எழுதிட்டேன். ஸோ மிச்சம் உள்ள டேம் என்ன இருக்கோ அவ்வளோத்து எழுதணும். ஸோ என்னது x-1ங்கிறது இங்கே பவர் 3ல இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கிறேன், x-3 பவர் எழுதிட்டேன். அடுத்தது இதில் x+2 இருக்கு. ஸோ இதை எழுதிக்கிறேன், x+2 சரிங்களா. ஸோ இதுக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குன்னா இதுக்கு தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா, x-1 × x+2 சரிங்களா, இதுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது 6வது கொஸ்டின். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கொஸ்டின்ல, ஒரு அமௌண்ட் ஆனது, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, இது தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ தனி வட்டியோட என்ன இருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவாக இருக்கா உங்களுக்கு, அந்த அமௌண்ட் பிரின்சிபல்ல 16/25 இருக்குன்னு. சரிங்களா, இதான் கொடுத்துருக்காது. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அதான் தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்கா இருக்கு. அந்த தொகையில 16/25 மடங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்போ என்ன ரேஷியோல இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட் இங்கே கொண்டு வரேன், அதான் இங்கே கொண்டு போறேன். சரிங்களா, இப்போ 16 இங்கே கொண்டு வரேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 16 கீழே கொண்டு வரேன், 25 கீழே எழுதிட்டேன். இப்படி இப்போ நம்ம பார்த்துட்டு தெரியுது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 16 இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் எவ்வளோ இருக்கும், 25 இருக்கும். சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் 16 இருந்தால் பிரின்சிபல் 25 இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதை வச்சு நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு PNR/100. சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் = PNR/100. சரிங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், இப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு 16 தெரிஞ்சு போச்சு, பிரின்சிபல் எவ்வளோ 25, இன்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியாது, ஏறும் தெரியாது. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்க, ரெண்டு சேம் தான். அப்போ என்னது உங்களுக்கு R = n தான். சரிங்களா, அப்போ R = n என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதை என்ன எழுதிக்கிறேன், இதை என்ன எழுதிக்கிறேன். சரிங்களா, / 100. சரிங்களா, அப்போ இது n² / 4 வரும். உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு n = 16 × 4. சரிங்களா, சாரி, n² = 16 × 4. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இதை வெளியே எடுத்தீங்கன்னா இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 16 × 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 × 2. அப்போ 8 வரும். அப்போ n 8. ஸோ இயரும் 8, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் 8%. ஏன்னா ரெண்டு சேம் சொல்லிட்டாங்க, நம்ம கால அளவு ரெண்டுமே சேம் சொல்றதுனால ரெண்டுமே 8% தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது வந்து 7வது கொஸ்டின். சரிங்களா, ரூபாய் 30,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு 7% கூட்டு வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி ரூபாய் 4,347 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 30,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 4,347 சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, காம்பவுண்ட் அமௌண்ட் தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் அமௌண்ட் ஃபார்முலா நமக்கு என்னன்னா P × 1 + R/100 the whole power n. சரிங்களா, நமக்கு n தான் 7% கொடுத்துட்டாங்க. சாரி, நமக்கு R தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் கொடுத்துருக்காங்க, n கேட்டிருக்காங்க, என்ன தான் கேட்டிருக்காங்க, அதாவது எத்தனை இயர்ஸ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனை வருடங்கள்ல ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் அமௌண்ட் வேணா என்ன பண்ணணும், நம்ம ரெண்டே ஆட் பண்ண வேண்டியதான். காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கு வேணா என்ன பண்ணா பிரின்சிபல் + காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அப்போ 30,000 + 4,347. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 34,347 வரும். சரிங்களா, ஸோ காம்பவுண்ட் நம்ம கிடச்சிட்டு ஸோ டேட்டா சப்ஸ்டிட் பண்ணாடி தான். சரிங்களா, இப்போ 34,347 இந்த பக்கம் எழுதிட்டேன், அந்த பக்கம் ஒரு 30,000 தெரிவிக்கிறேன். சரிங்களா, இன்ட்டு 1 + R உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, R 7% சொல்லியிருக்காங்க. அப்போ 7/100 எழுதிட்டேன், இங்கே என்ன எழுதிட்டேன். ஸோ இதை கீழே கொண்டு போகிறேன் நான். இதை கீழே கொண்டு போனீங்கன்னா 30,000 கீழே இங்கே இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ கீழே 30,000 இங்கே போட்டேன். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, இந்த பக்கம் 107/100 ஹோல் பவர்
ஹோல் பவர் n சரிங்களா. இப்போ இதை வந்து டைரக்டா நம்ம பண்ணோம்னா இந்த 3 கீழே வந்து இங்கே 100 இருக்கு சரிங்களா. அப்போ கீழேயும் 100ஆல மல்டிப்ளை ஆகிற மாதிரி கொண்டு வரும் சரிங்களா. அப்போ 100ஆல் மல்டிப்ளை நான் 3ஆல் அடிக்கேன் ஃபர்ஸ்ட் அடிச்சா இது வந்து 10,000 ஆயிரும் சரிங்களா. அப்போ மேலே 3 அடிச்சிங்கன்னா 1 1 மிச்சம் 1 வரும் உங்களுக்கு. என்ன வரும் உங்களுக்கு 4 4 9 வரும் சரிங்களா. அப்போ நமக்கு 107 ஸ்கொயர்லாம் பார்க்க ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணா 107னா அந்த கடைசி நம்பர் 7 இருக்குல்ல அந்த 7ஓட 100 ஆட் பண்ணீங்கன்னா 114 வரும். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணி பக்கத்தில் எழுதணும். இதான் 100க்கு மேலே உள்ள ஸ்கொயர் நம்பர் பண்ணுறதுக்கான ஷார்ட் கட் சரிங்களா. அப்போ இதான் நமக்கு இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுக்கு ரிவர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே நம்பர் என்னவா இருக்கு உங்களுக்கு இந்த நம்பரா இருக்கு. அப்போ என்னவா இருக்குது 107ஓட ஸ்கொயர். அப்போ மேலே 107ஓட ஸ்கொயர் இருக்கு, கீழே வந்து 100ஓட ஸ்கொயர் இருக்கு சரிங்களா. இந்த பக்கம் 107 இருக்கு, இந்த பக்கம் 100 இருக்கு சரிங்களா. அப்போ உங்களுக்கு என்னது எத்தனை வருஷத்துல ஆகுதுன்னா 2 வருஷத்துல ஆகுது. அப்போ n = 2 years சரிங்களா. 2 வருஷத்துல ஆகுது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது 8வது கொஸ்டின் 69 55 26 13 5 இந்த மாதிரி ஒரு வரிசையில தவறான எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரொம்ப ஈஸி. இந்த வந்து என்ன பண்ண முதல் நம்பர் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க 69 இருக்கு. இது ரீசனிங் தான். என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு எப்படி இருக்காங்கன்னா 6ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 54 வரும். +1 போட்டு அடுத்த நம்பர் எழுதிருக்காங்க 55. அப்போ அதே மாதிரி 55 என்ன பண்ணிக்கலாம் 5 × 5 எழுதி 25 + 1 போட்டு 26 அடுத்த நம்பர் எழுதிருக்காங்க. அதே மாதிரி 26 2 × 6 போட்டு 12 + 1 13 போட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அதே மாதிரி ஃபாலோவாக இருந்துச்சுன்னா 13 என்ன பண்ணலாம் 1 × 3 போட்டு 3 + 1 4ன்னு போட்டுக்கணும் 5ன்னு இருக்கு சரிங்களா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் தப்பு வந்து இந்த இதில் தப்பான நம்பர் ஏ தான் சரிங்களா. 5 வராத இடத்துல 4 தான் வந்திருக்கணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ சரிங்களா. அடுத்தது m மற்றும் n என்பன 2 எண்கள் எனில் அவற்றின் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. HCF கொடுத்துருக்காங்க. HCF நீங்க என்னன்னா HCF m பண்ண நீங்க HCFன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. HCF இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச என்னன்னா 2 நம்பர் இருக்கு mn. அதாவது நமக்கு தெரிஞ்ச என்னன்னா 2 நம்பர் ஏபின்னு இருந்துச்சுன்னா அதில் மல்டிப்ளை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த நம்பரோட எல்சிஎத்துக்கும் இன்ட்டு HCFக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அதான் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏபிக்கு பதிலாக இங்கே mn கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்னது நமக்கு கேட்டிருக்காங்க. HCFனே எடுத்துக்கோங்க அப்படிங்க. அந்த HCF அந்த நம்பரை வந்து நீங்கள் HCFனே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இதை HCF நான் போட்டுக்கிறேன். அப்போ எல்சிஎம் மட்டும் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் என்ன நம்ம m × n/HCF சரிங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 10வது கொஸ்டின் 598 மற்றும் 874 மீப்பொரு வகு எண்ணை காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 598 எப்படி உடச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி உடச்சிங்கன்னா எப்படி வரும்னா உங்களுக்கு 2 × 13 × 23ன்னு வரும். அதே மாதிரி 874 ஃபேக்டரைஸ் பண்ணி உடச்சிங்க அப்படின்னா 2 × 23 × 19 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு HCFனா ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கே 23 காமனாக இருக்குது, இங்கே 23 காமனாக இருக்குது. அப்போ 2 × 23 காமனாக இருக்குது. அப்போ 2 மட்டும் இல்லையா 46. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. 46 தான் இதோட மீப்பெரு வகை எண் சரிங்களா. அடுத்தது 11வது கொஸ்டின் 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7000க்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். இங்கே கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும் I = PNR/100 சரிங்களா. PNR/100 சரிங்களா. அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1680 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து 7000 கொடுத்துட்டாங்க. எண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 16 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. R வந்து கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. எண் வந்து 16 மாதங்களா இருக்கு. நம்ம என்ன பண்ணா அதை வருடத்துக்கு மாற்றணும் சரிங்களா. வருடத்துக்கு மாற்றினீங்க அப்படின்னா 16 மாதம் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு
12 மாதம், நமக்கு 16 மாதம் வேணும். அப்போ என்ன பண்ணால் டிவைட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4/3, அதாவது 1/3, அதாவது இவ்வளோ இயர்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 4/3 இயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதை டேட்டா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். சரிங்களா? அப்போ ஐ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1680 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் 7000 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? 4/3 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ 2 0 கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு 4 வச்சு அடிச்சிங்கன்னா 4 2 0 வரும். 1 0 கட் பண்ணிட்டேன். 7 வச்சு அடிச்சா 6 டைம் வரும். ஸோ 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R = 18%. சரிங்களா? ஸோ 18% இதுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டு மதிப்பு காரணம் கேட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து ஒரு AQ ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா? இது ஒரு BQ ஃபார்மெட்டில் இருக்குது. நடுவில் மைனஸ் இருக்குது. கீழே வந்து இது ஒரு A² ப்ளஸ் ஒரு AB ப்ளஸ் ஒரு B² ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ண A - B தான் B ஹோல் கியூப் ஃபார்முலா நமக்கு தெரியும். A - B இன்ட்டு A² ப்ளஸ் AB ப்ளஸ் B² அப்படின்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ A - B ஹோல் கியூப்ல இதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். கீழே வந்து A² ப்ளஸ் AB ப்ளஸ் B² இருக்குது. ஸோ இதுவும் கட் ஆகுது. அப்போ A - B அப்போ ரெண்டையும் கழிச்சாலே போதுமானது. அப்போ 9.6ஐயும் 5.4ஐயும் கழிச்சிட்டிங்கன்னா 4.2 வரும். ஸோ இதான் ஆன்சர். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் ஒரே கனளவு கொண்ட இரு உருளையின் உயரங்கள் விகிதம் 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி பண்ணால் இதை நமக்கு உருளையோட கனளவு ஃபார்முலான்னு தெரியும் நமக்கு. சரிங்களா? உருளோட கனளவு ஃபார்முலா நமக்கு அது ஒரே கனளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உருளையோட கனளவு ஃபார்முலா நமக்கு என்னது? πr ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? நான் இது மொதல் உருளைக்கு வந்து πr1 ஸ்கொயர் 1, இது வந்து r1 h1 வச்சுக்கிறேன். ரெண்டாவது உருளைக்கு வந்து πr ஸ்கொயர் 2 h2 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஒரே கனளவுன்னு சொல்லிட்டனால ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்த உயரங்கள் மட்டும் என்னது? 2:3 இருக்கு. நான் 2:3ங்கிறத 2x 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? உயரத்தை நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஏன்னா காமன் மல்டிப்ளை இருக்கு. ரேஷியோக்குள்ள ஒரு காமன் மல்டிப்ளை இருக்கு. எக்ஸ்னு ஒரு மல்டிப்ளை இருக்கு. அப்போ 2x மல்டிப்ளை பண்ணிட்டா அது ஆக்சுவல் வேல்யூவா மாறிடுச்சு. அப்போ 2x 3x வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்றேன்? இதை நான் வந்து சப்ஸ்டிட் பண்றேன். h1 வேல்யூ என்ன இருக்கு நமக்கு? முதல் வந்து 2x. அப்போ இந்த இடத்துல நான் 2x சப்ஸ்டிட் பண்றேன். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு h2 என்னது உங்களுக்கு 3x சப்ஸ்டிட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ பைக்கு பை கேன்சல் ஆயிடுது, எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடுது. ஸோ மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரேன். அப்போ r1 இங்கே r2 ஸ்கொயர் இங்கே இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ அந்த பக்கத்தில் 3/2 இருக்கும். ஸோ ஹோலா என்ன பண்ணுறா உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ரூட் எடுத்தா ஆன்சர். சரிங்களா? r1/r2 ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர். அப்போ நமக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது? √3:√2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் முறையே 3:2. அச்செவ்வகத்தின் சுற்றுலா மற்றும் பரப்பளவு வீதங்கள் 5:9 செவ்வகத்தின் அகலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணா உங்களுக்கு நீளம் மற்றும் அகலத்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நான் அதை என்ன பண்றேன்? அதை ஆக்சுவல் வேல்யூவா எழுதிக்கிறேன். நான் 14வது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. அச்செவ்வகத்தின் சுற்றுலா மற்றும் பரப்பளவு விகிதம் முறையே 5:9 அச்செவ்வகத்தின் அகலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. நீளம் அகலம் அப்போ லென்த் என்ன பண்ணுறேன்? நான் எழுதிக்கிறேன். லென்த் அண்ட் பிரெத்தை ரேஷியோ இருக்குது. என்ன பண்ணுறேன்? நான் ரேஷியோ இருக்குது 3:2 அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. நான் ஆக்சுவல் வேல்யூ மாற்றணும். அப்போ என்ன பண்ணேன்? இதை ஒரு வேல்யூ இருக்குதா கன்சிடர் பண்ணுறேன். அப்போ காமன் வேல்யூ எக்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 2x 3x மாறிட்டு ஸோ இது என்னது? இப்போ அது ஒரிஜினல் வேல்யூ லென்த் வந்து 3x, பிரெத் வந்து 2x. இப்போ ஒரிஜினல் வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ சுற்றுலாக்கு ஃபார்முலா நமக்கு சுற்றுலாக்கு ஃபார்முலா 2 × L + B. சரிங்களா? அப்போ சுற்றுலா ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு 2 × 3x + 2x லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 × 5x அப்போ 10x. சரிங்களா? அப்போ சுற்றுலா மட்டும் 10x. அதே மாதிரி ஏரியா கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு ஃபார்முலானது நமக்கு செவ்வகத்து ஃபார்முலானது ரெண்டே மட்டும் லென்த் × பிரெத். அப்போ லென்த் வந்து 2x
இன்ட்டு 3x சரிங்களா, ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். அப்போ rx². நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சுற்றளவு அதுக்கும் பரப்பளவுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது 5:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுற்றளவு வந்து நான் 10xனா உங்களுக்கு பரப்பளவு என்ன இருக்கும், உங்களுக்கு rx². சரிங்களா, அப்போ அடிச்சிங்கன்னா 5/3 வரும். ஸோ ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கட் ஆயிடுச்சு, 5 வச்சு 5 டேரெக்டாக போயிடும். ஸோ இங்கே வச்சு 3 வச்சுட்டிங்கன்னா 3 போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு இங்கே ஒரு 3 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 வரும் உங்களுக்கு டேரெக்டாக. எக்ஸ் 3 கிடச்சா நம்ம என்ன அகலம் கேட்டிருக்காங்க. ஸோ அகலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அகலம் கேட்டிருக்காங்க. ஸோ அகலம்ங்கும்போது நமக்கு பிரெத் கேட்டிருக்காங்க. அப்போ 2x3 எக்ஸ் இங்கே நம்ம எடுத்து எக்ஸு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 6 சரிங்களா. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 16, 18 மற்றும் 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3, 5 மற்றும் 8 தருகின்ற மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா 16 வச்சு அந்த நம்பர் அடிக்கும் போது 5ங்கிற உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு மீதி கொடுக்கணும். அதே 18 வச்சு அந்த நம்பர் அடிக்கும் போது 5ங்கிற நம்பர் 16 வச்சு அடிக்கும் போது 3ங்கிற 3ங்கிற ஒரு மீதி கிடைக்கணும். 18 வச்சு அந்த நம்பர் அடிக்கும் போது 5ங்கிற மீதி கிடைக்கணும். 21 வச்சு அடிக்கும் போது 8ங்கிற மீதி கிடைக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ எப்படி பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேமாக வரும். 16லேருந்து நீங்கள் 3 கழிச்சிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு மீதியை கழிச்சிங்கன்னா 13 வரும் சரிங்களா. அதே மாதிரி 18லேருந்து இந்த மீதி 5 கழிச்சிங்கன்னா 13 வரும். அதே மாதிரி 21 இந்த 8 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 13 வரும். அப்போ எல்லா நம்பரும் சேமாக வர்றதுக்கு இதுக்கு ஒரு மெத்தட். அப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த நம்பரையும் மீதியும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 13 இந்த ஒரே மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்துச்சுன்னா இதுக்கு எப்படி செய்யணும்னா இந்த எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. இந்த நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் நீங்கள். ஸோ 16, 18, 21 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஒரு 2ஆல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் 8 வரும். 9 வரும் 21 வரும். அடுத்தது 3ஆல் போடுறான் 8, 3, 7 வரும் சரிங்களா. அடுத்தது மிச்சம் உள்ளதெல்லாம் நீங்கள் 8 போட்டிங்கன்னா 1 வரும், 3 வரும், 7 வரும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு 3 போட்டிங்கன்னா 1, 1, 7 வரும். கடைசியாக 7 சரிங்களா. அப்போ இந்த நம்பர் அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1008ன்னு வரும் சரிங்களா. இது வந்து மீதி இல்லாத போது சமக்கு. அப்போ என்ன பண்ணால் இந்த 13 நமக்கு சேமாக வர நம்பரை இதுலேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 995 வரும். இந்த நம்பர் தான் இந்த எல்லா நம்பரோட வகுப்படையக்கூடிய நம்பர் சரிங்களா. இது வந்து நம்ம அதை கழிச்சு ஃபர்ஸ்ட் இது மெத்தட்ல எப்படின்னா இந்த நம்பரோட மீதியை கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே சேம் நம்பரா வந்தா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த சேம் அந்த நம்பர் கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது 16வது கொஸ்டின் சரிங்களா. கூட்டுவட்டி முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காக ஆகியிருக்கிறது எனில் அத்தொகையின் 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு ஃபார்முலா டேரெக்டாக அப்ரோச் பண்ணனா டேரெக்டாக போட்டுடலாம் சரிங்களா. ஸோ ஃபார்முலா டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் அமௌண்ட் வச்சுருக்காங்க. 12,000ங்கிறது 2 மடங்காக மாறிச்சுன்னா 24,000 மாறிடும் சரிங்களா. 2 மடங்காக மாறிச்சுன்னா 5 வருஷத்தில் 24,000 மாறிருக்கும். அப்போ நமக்கு காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு 1+r/100 பவர் n சரிங்களா. இப்போ காம்பவுண்ட் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தெரியும், 2ஆம் வருஷம் முடிவில் 24,000 மாறி இருக்கு சரிங்களா. பிரின்சிபல் வந்து 12,000 சரிங்களா. நமக்கு எத்தனை வருஷத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஆனால் எத்தனை வருஷம் முடிவில் நமக்கு தெரியும் 5 வருஷம் முடிவில். அப்போ 5 சரிங்களா. 5 எழுதிட்டேன். இப்போ டேரெக்டாக நம்ம இதை மட்டும் கட் பண்ணுறேன். இந்த 3 0க்கு 3 0 கட்டு, இதுக்கு இதை கட் பண்ணால் 2 சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 = 1+r/100 the whole power 5. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிக்க தேவை கிடையாது. நம்ம என்ன கேட்டிருக்காங்க 20ஆம் வருட முடிவில் எவ்வளவு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அதே மாதிரி தான் காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம 20 வருஷம் முடிவில் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அதே 12,000 தான் சரிங்களா. அதே 12,000 தான். 1+r/100 நம்ம எத்தனை வருஷம் 20 வருஷம் முடிவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 20 வருஷம் முடிவில். அப்போ என்ன பண்ணலாம் 20 எப்படி பிரிச்சுக்கலாம், 4 × 5ன்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா. 20 அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படி 1+r/100 × 4 the whole power 5 the whole power 4 அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. whole power 4 அப்படின்னு எழுதலாம். இது நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படிச்சதான். ஸோ இந்த இடத்துக்கு போல என்ன பண்ணலாம், இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அவ்வளோதான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. 12,000 × 2 மட்டும் என்ன பண்ணுறீங்க நான் போட்டுட்டு whole power 4, ஏன்னா whole power 5 போல நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணாலே போதும்.
4. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 12,000 இன்ட்டு ஒரு 16 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19,200,000 சரிங்களா. இதுக்கு தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 17வது கொஸ்டின் சரிங்களா. ஒரு வேலையை A என்பவர் 10 நாட்களிலும் B என்பவர் 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர். மீதி வேலையை C என்பவர் 12 நாட்களில் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி ரூபாய் 1500 எனில் B மற்றும் C யின் தினக்கூலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன பண்றோம், நம்ம வந்து சாதா போடாம யூனிட் மெத்தட்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் சரிங்களா. முதல்ல யார் 2 பேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும். A B 2 பேரை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க யாருன்னா இவங்க 10 நாள்ல வேலையை முடிப்பாங்க, இவங்க 15 நாள்ல வேலையை முடிப்பாங்க. நமக்கு வந்து என்ன தெரியும்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு தெரியாது, டோட்டல் வேலை எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், 2க்கு எல்சிஎம் நான் எடுக்கேன். 10 15க்கு 2க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு எல்சிஎம் வந்து 30ன்னு வருது சரிங்களா. எல்சிஎம் 30ன்னு கிடைக்கி. 30 எல்சிங்கிறத நான் என்ன அசம்ஷன் பண்றேன்னா ஒர்க்கு 30 அப்படின்னு அசம்ஷன் பண்ண போறேன் சரிங்களா. ஒர்க் வந்து 30 அப்படின்னு அசம்ஷன் பண்றேன். அப்படி அசம்ஷன் பண்ணனா இதை என்ன பண்றாங்க, இவங்க 10 நாள்ல முடிக்கணும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 3 யூனிட் அப்படி வேலை பார்த்தாங்கன்னா 10 நாள் என்ன பண்ணிடுவாங்க, ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அதான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்த்தாங்கன்னா 10 நாள் என்ன பண்ணிடுவாங்க, அது 30 யூனிட் அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ 10 நாள் ஒர்க் முடிஞ்சிடும். இது வந்து டேஸ் சரிங்களா. இது டேஸ், இது யூனிட் சரிங்களா. அதாவது ஒரு நாளைக்கு 3ன்னு பார்த்தாங்கன்னா 10 நாள்ல 30ங்கிற வேலையை முடிச்சிடலாம். நான் கண்டுபிடிச்ச ஒர்க்கு சரிங்களா. 2 பேரும் காமன் பண்றேன். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி 30க்கு 15 வச்சு அடிச்சா 2 வருது. அப்ப 2. அப்ப இவர் ஒரு நாளைக்கு 2ன்னு வேலை பார்த்தா 15 நாள்ல 30ங்கிற வேலையை இவரும் முடிச்சிருவார் சரிங்களா. அப்ப இதை நான் கண்டுபிடிச்சு கரெக்டா இருக்கு. அப்ப நான் அசம்ஷன் ஒர்க்குக்கும் யூனிட்டும் கரெக்டா இருக்கு. இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இப்ப நம்ம பார்க்கணும் சரிங்களா. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா. இருவரும் 5 நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்ச வேலையை C வந்து 2 நாளா முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்ப என்ன பண்றோம், இவர் வந்து 3 நாள், ஒரு நாளைக்கு 3ங்கிற ஒர்க் முடிப்பாரு. 5 நாள் வேலை பார்த்தாருன்னா 15ங்கிற ஒர்க்கை முடிச்சிருப்பாரு. இவர் வந்து 2 நாள் வேலை பார்த்துருக்கு. இவர் வந்து 2 யூனிட் முடிப்பாரு. நமக்கு 5 நாள் வேலை பார்த்தாருன்னா 10 ஒர்க்கை முடிச்சிருப்பாரு சரிங்களா. இப்போ டோட்டலா 25 ஒர்க்குங்கிறது முடிஞ்சு போச்சு. மிச்சம் 5 ஒர்க்கை தான் அவர் என்ன இருக்காரு, C 2 நாள்ல பார்த்து முடிச்சிருக்காரு சரிங்களா. 2 நாள் பார்த்து முடிச்சிருக்காரு. அப்போ நம்ம ஏபிசி 3 பேர் எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்காங்க தெரியும் நமக்கு. ஏபி வந்து A 5 நாள் பார்த்திருக்காரு, B 5 நாள் பார்த்திருக்காரு, C தனியா ஒரு 2 நாள் வேலை பார்த்திருக்காரு சரிங்களா. அப்போ இதான் அவங்க பார்த்த டேஸ். இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காங்க. எவ்வளவு யூனிட் முடிச்சிருக்காங்க, எவ்வளவு ஒர்க் பார்த்திருக்காங்க. A வந்து இண்டிவிஜுவலா 15 ஒர்க்கு முடிச்சிருக்காரு. B வந்து 10 ஒர்க்கை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி C வந்து 2 ஒர்க்கை முடிச்சிருக்காரு சரிங்களா. ஸோ இதை தான் பிரிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா பார்த்த 30 இந்த மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா C வந்து 5 ஒர்க்கை முடிச்சிருக்காரு. ஸோ இதை மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா 30 வருதா, 15 + 30 வருது சரிங்களா. அப்போ அந்த 30 ஒர்க்கை அவங்க முடிக்கிற என்ன பண்ணியிருக்காங்க, 30 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. 15 10 5ன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ 15 10 5ன்னு வந்துச்சுன்னா என்ன ரேஷியோ உங்களுக்கு இருக்கு, 3:2:1 இருக்கு. அப்ப இந்த ரேஷியோல தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கணும் சரிங்களா. அப்போ 15,500 ரூபாய்ங்கிற அமௌண்ட்டை இப்போ என்ன பண்றோம், மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 வருது. நமக்கு B மட்டும் வேணும், BC கேட்டிருக்காங்க, B வேணும்னு கேட்டிருக்காங்க. B யோட ஒர்க் எவ்வளவு 2 அடிச்சீங்கன்னா வரும் உங்களுக்கு 500 சரிங்களா. B 500ங்கிறத என்ன பண்ணியிருக்காரு, ஒர்க்கா அதாவது இந்த வேலைக்கு வாங்கியிருப்பாரு. அப்போ அவர் மொத்தமே 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 100 ரூபா வாங்கியிருப்பாரு சரிங்களா. அதே மாதிரி சிக்கு பார்க்கும் அவ்வளவுதான். அப்போ சி என்ன பண்றோம், உங்களுக்கு 1500 தான். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு 6 தான். ஒரு நாள் எவ்வளவு பார்க்கும், அடிச்சீங்கன்னா வரும் உங்களுக்கு 250 ரூபா வரும் சரிங்களா. அப்போ 250 ரூபாங்கிறத அவர் 2 நாளைக்கு பார்த்துருப்பாரு. ஏன்னா நம்ம பார்த்து C ஒர்க் பண்ண நாள் 2 நாள் தான். அப்போ நமக்கு என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்க்கணும். ஏன்னா தினக்கூலி கேட்டிருக்காங்க, டெய்லி வேஜஸ் கேட்கும்போது ஒரு நாளைக்கு பார்க்கும். அப்போ 125 ரூபா. அப்போ இது 2யும் தான் கேட்டிருக்காங்க. 2 பேர் தினக்கூலி எவ்வளவு கேட்டிருக்காங்க, 2 ஆட் பண்ணீங்கன்னா 225 சரிங்களா. இதுதான் அவங்களோட தினக்கூலி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்.
அடுத்து 18வது கொஸ்டின் x/5 ஈக்குவல் டு y/8 எனில் x+5 + y+8 காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம என்ன பண்றோம், அப்போ xyக்கு என்ன ரேஷியோ இருக்கு, xy நான் என்ன பண்றேன், y இங்க கொண்டு வரேன், அங்க கொண்டு போறேன். அப்ப என்ன பண்றேன், 5/8 இருக்கு. ஸோ xy என்ன ரேஷியோல இருக்காங்கன்னா 5:8 ரேஷியோல இருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் அதை ஆக்சுவல் வேலையா மாத்தினீங்கன்னா 5a 8a நான் மாத்திக்கிறேன். அப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல இதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, x+5 + y+8 வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், x தான் 5a மாத்தியாச்சு, y தான் 8a மாத்தியாச்சு. இப்போ டேரக்டா சப்ஸ்டிட் மட்டும் பண்ணா போதும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 5a போட்டேன், இந்த இடத்துல 5 போட்டிருக்கேன், இந்த இடத்துல என்ன பண்றேன் 8a போடுறேன், பிளஸ் இந்த இடத்துல 8 போடுறேன். சரிங்களா, இப்போ 5 காமனா 5 இருக்கு, இங்க எடுத்துட்டேன்னா a+1 இருக்கும், இங்க 8 காமன் எடுத்துட்டேன்னா a+1 இருக்கும். சரிங்களா, கட் பண்ணீங்கன்னா 5:8 ரேஷியோ இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன். நீங்க டைரக்டா இதை வந்து ஒய்க்கு எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 8ன்னு எடுத்து நீங்க டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணாலுமே இதுக்கு 5 தான் வரும். ஆனா இதுதான் ஒரிஜினல் மெத்தட். சரிங்களா, டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் வரும், ஆனா இதுதான் ஒரிஜினல் மெத்தட். சரிங்களா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது 19வது கொஸ்டின். பூமியின் 2250ஆம் பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்றான், ஒரு 5 பாட்டு எவ்வளவுல உங்களுக்கு 2250ல 5 பாட்டுங்கிறது சல்ஃபர் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ்லாம் இன்டு 10 போட்டு 100 போட்டிருக்கேன். ஸோ டேரக்டா அடிச்சா உங்களுக்கு ஆன்சர் தான். அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு அப்போ 2:9. சரிங்களா, 2/9ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன். 2/9% தான் இருக்கும் சல்ஃபர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2nd ஆப்ஷன். சரிங்களா, அடுத்து 20வது கொஸ்டின். 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனச்சதுரத்தின் கனளவு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கனச்சதுரத்தோட கனளவுக்கான ஃபார்முலா ஆனது a3. நமக்கு a சொல்லிட்டாங்க, 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கியூப் தான். ஏயோட கியூப் எவ்வளவுனா a3 எவ்வளவு 125 கன சென்டிமீட்டர். சரிங்களா, இதுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என கண்டுபிடிக்கப்பட்டது. எனில் சராசரி உயரம் காண்க அப்படின்னு கேட்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் ஃபார்முலானது, நமக்கு சராசரி ஃபார்முலா ஆவரேஜ் ஃபார்முலா நமக்கு என்னன்னா சம் டிவைடட் பை டோட்டல் டேர்ம்ஸ். சரிங்களா, டோட்டல் டேர்ம்ஸ். சரிங்களா, அப்போ ஆவரேஜ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 166 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. சம் தெரியாது, கீழே என்ன பண்றேன், எத்தனை பேர் மொத்தம் 10 பேர். அப்போ டோட்டலா சம் எவ்வளோ நமக்கு 1660ங்கிறது சம். சரிங்களா, இப்போ என்ன சொல்றாங்க, நமக்கு 1660ல என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு 160க்கு பதிலாக 150 எடுத்து, சாரி 150க்கு பதிலாக 160 எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. 150க்கு பதிலாக 160 எடுத்துட்டாங்க அப்படிங்காங்க. அப்போ அந்த 160 நான் அதை கழிக்கிறேன், ஒரிஜினல் 150 ஆட் பண்றேன். சரிங்களா, டிவைட் பை மொத்தம் டோட்டலா எத்தனை பேர், 10 பேர் தான் இருக்காங்க. இப்போ இதுக்கான ஆவரேஜ் கட்டுறேன், இதான் ஆவரேஜோட ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக அதை கட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் உங்களுக்கு, இதை கட் பண்ணால் உங்களுக்கு 1650 வரும், இதோடய ஒரு 10 வரும். இப்போ 165 சென்டிமீட்டர். சரிங்களா, 160 சென்டிமீட்டர் தான் அதுக்கு ஆன்சர். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்து ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க 22வது கொஸ்டின்ல. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நூற்றாண்டுங்கிறது மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு சாதாரண வருஷத்துக்கும் நூற்றாண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியணும். சரிங்களா, சாதாரண வருஷம் அப்படின்னா ஒரு ஆர்டினரி இயருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு ஆர்டினரி இயர்னா அது என்ன இருக்குன்னா 365 நாள் இருக்கும். சரிங்களா, அப்போ 7 வச்சு அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு 52 வீக் வரும், ஒரு எக்ஸஸா ஒரு டே வரும். சரிங்களா, ஒரு டே வரும். இதே லீப் இயர்னு வச்சுக்கோங்க, லீப் இயருக்கு 366 நாள் இருக்கும். அதை 7 வச்சு அடிச்சிங்கன்னா 52 வீக் இருக்கும், பிளஸ் ஒரு 2 டே எக்ஸஸா இருக்கும். சரிங்களா, 2 டே எக்ஸஸா இருக்கும். ஸோ இதான் கணக்கு. இதை வச்சு நம்ம ரொம்ப பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ ஒரு நூற்றாண்டு செஞ்சுரி, அதாவது நூற்றாண்டுகள் என்ன இருக்குன்னா 100 இயர்ஸ்ல 76 ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும், ஒரு 24 லீப் இயர் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்றோம், 76னா ஒரு மொதல் வருஷத்துல 52, அதே மாதிரி 76 வருஷம் சாதாரண வருஷத்துக்கு 52 வீக் இருக்கும். சரிங்களா, 52 வீக் 76 வருஷத்துக்கு 52 வீக் இருக்கும், பிளஸ் ஒரு டே எக்ஸஸா இருக்கும். அப்போ 76 ஆட் டேஸ் இருக்கும், 76 டேஸ் இருக்கும். ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த எக்ஸஸா உள்ள டே தான் ஆட் டேன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆட் டேங்கிறது எக்ஸஸா இருக்க டே தான். சரிங்களா, அப்போ 76 டே எக்ஸஸா இருக்கும். சரிங்களா, முதல் 76 வருஷத்துல 76 டேஸ் வந்து எக்ஸஸா இருக்கும். அதே மாதிரி 24 லீப் இயர், 24 லீப் இயர்லயும் 52 வீக்ஸ் இருக்கும்,
ப்ளஸ் ஒரு 2 ஆட் டேஸ், ரெண்டு டே எக்ஸஸாக இருக்கும். அப்போ 24 வருஷத்துக்கு 48 டே என்ன பண்ணும் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதை என்ன பண்ணுறோம், இங்கேயும் ஒரு 76 × 52 வீக், இங்கே 24 × 52 வீக், டோட்டலாக 100 × 52 வீக் உங்களுக்கு போட்டாச்சு. ஸோ மிச்சம் ஒரு 76 ஆட் டே, ஒரு 48 ஆட் டேஸ், மொத்தம் 124 ஆட் டேஸ் போட்டுட்டேன். ஸோ இதை நீங்கள் இப்போ வீக்காக மாதிரி மாற்றுறேன். ஸோ இதை மொத்தமாக மாற்றினா 5200 வீக் ப்ளஸ் ஒரு 17 வீக்காக மாறும். என்ன பண்ணுறோம், ஒரு 5 எக்ஸஸாக வரும். சரிங்களா? அப்போது 5217 வீக்கு ஒரு 5 டே எக்ஸஸாக இருக்கும். ஆட் டேன்னா எக்ஸஸாக இருக்க டேஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன உங்களுக்கு ஒரு செஞ்சுரியில் 100 வருஷத்துல 5 வருஷங்கிறது 5 டேங்கிறது எக்ஸஸாக இருக்க டே. சரிங்களா? 5 டே எக்ஸஸாக இருக்கும், மித்த எல்லாமே வீக்காக இருக்கு, இந்த 5 டே மட்டும் எக்ஸஸாக இருக்கும். ஸோ 5 டேங்கிறத என்ன பண்ணுறாங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சரிங்களா? அப்போ அந்த இதான் கடைசி 5ஆம் நாள் என்ன இருக்கும் உங்களுக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். செஞ்சுரியோட கடைசி நாள் முடினால உங்களுக்கு ஃப்ரைடேயா இருக்கும். ஸோ அப்போ மொதல் செஞ்சுரியில் கடைசி நாள் ஃப்ரைடேவா இருக்கும். சரிங்களா? அடுத்து 2ஆவது செஞ்சுரியில் இதே மாதிரி மொதல் செஞ்சுரியில் 5 நாள் மிஞ்சுற மாதிரி 2ஆவது செஞ்சுரியில் என்ன பண்ணணும், டோட்டலா 200 செஞ்சுரி, டோட்டலா 200 வருஷங்கள்ல 10 அதாவது 5 × 2 டோட்டலா 10 வருடம், 10 நாட்கள் ஆட் டேஸ் வந்து இருக்கும். 10 ஆட் டேஸ் இருக்கும். ஆனால் அது எப்படி இதே வாரமாக பிரிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 7 போக மிச்சம் ஒரு 3ஆ பிரிச்சுட்டா இது ஒரு வாரம் ஆயிடுது. மிச்சம் ஒரு 3 நாள் மிஞ்சிட்டு. அப்போ 3 நாளுக்கு என்ன பண்றேன், அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அப்போ 2ஆவது செஞ்சுரி எண்டிங்ல வெனஸ்டேங்கிறது முடியும். சரிங்களா? அதே மாதிரி 3ஆவது செஞ்சுரிக்கு என்ன பண்றேன் நான் பார்க்கேன். அப்போ 3ஆவது செஞ்சுரிக்கு ஒரு 3, அப்போ 5 × 3 15 ஆட் டேஸ் மிஞ்சும். சரிங்களா? ஆட் டேஸ்ங்கிறது எக்ஸஸா இருக்க டே. அப்போ இதை வாரம் உடைச்சா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 7 + 7 + 1, இது 2 ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது 2 வாரம் ஆயிடுச்சு, மிச்சம் 1 ஒரு டே இருக்கு. அப்போ மிச்சம் ஒரு டேனா மண்டேவா இருக்கும். சரிங்களா? அப்போ 3ஆவது செஞ்சுரி எண்டிங்ல லாஸ்ட் வந்து மண்டேவா இருக்கும். சரிங்களா? அடுத்த 4ஆவது செஞ்சுரி பார்க்கும்போது அதே மாதிரி 4 × 5, ஒரு வருஷத்துக்கு 5 ஆட் டே இருக்கும். அப்போ 4 வருஷத்துக்கு 4 × 5 மொத்தம் 20 ஆட் டேஸ் இருக்கும். சரிங்களா? 20 ஆட் டேஸ் இருக்கும். இது எப்படி உடச்சிக்கலாம்னா 7 + 7 + 6 உடச்சிக்கலாம். ஸோ ஆனால் 400வது வருஷம் அப்படிங்கிறது கடைசி வருஷம், 400வது வருஷங்கிறது ஒரு லீப் இயர். சரிங்களா? லீப் இயர்ங்கும் போது அதில் என்ன பண்ணும், 2 ஆட் எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? 2 ஆட் எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து 300வது 200 100வது செஞ்சுரிலாம் லீப் இயர் கிடையாது, ஆனால் அது ஒரு ஆடே தான் இருக்கும். ஆனால் 400வது வருஷங்கும் போது 2 ஆட் இருக்கனால என்ன பண்ணும், எக்ஸஸாக இன்னொரு ஆட் டே சேரும். டோட்டலா 7 + 7 + 7 எல்லாம் வாரம் ஆயிடுச்சு. வாரத்தோட கடைசி நாள் என்னவா இருக்கும் உங்களுக்கு, 4ஆவது செஞ்சுரியோட வாரத்தோட கடைசி நாள் சண்டேவா இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட வாரம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் நியூ சைக்கிள் ஆரம்பிக்கும். 5ஆவது வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதே மாதிரி 5 டேஸ் இருக்கும். ஸோ 5ஆவது வருஷத்துக்கு 5ஆவது நூற்றாண்டோட கடைசியில ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை முடியும், 6 வெனஸ்டே முடியும். அப்படியே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அப்போ செஞ்சுரியோட கடைசி நாளுக்கு என்னவா தான் இருக்க முடியும், ஒரு ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, சண்டேவா தான் இருக்க முடியும், தவிர வேற எதுவுமே இருக்காது. ஸோ இவங்க கொஸ்டின்ல கொடுத்தபடி எதுவா இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுவா இருக்காது உங்களுக்கு, மண்டே இருக்கும், வெனஸ்டே இருக்கும், ஃப்ரைடே இருக்கும், உங்களுக்கு டியூஸ்டே மட்டும் இருக்காது. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது, ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் மற்றும் மீதம் உள்ள 40 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி வேகத்தில் கடக்கிறார். சரிங்களா? 5 மணி நேரத்தில் கடக்கிற எனில் அவருடைய மொத்த பயணத்திற்கான சராசரி வேகம் என்ன கேட்டிருக்காங்க. சராசரி வேகத்தோட ஃபார்முலா என்னன்னா மொத்த தொலைவு, சரிங்களா, மொத்த தொலைவு அதை கடக்க எடுத்துக்கொண்ட மொத்த நேரம். சரிங்களா? இதுதான் சராசரி வேகத்துக்கு உள்ள ஃபார்முலா. சரிங்களா? மொத்த கடக்க எடுத்துக்கொண்ட நேரம். சரிங்களா? அப்போ தொலைவு மொத்தம் வச்சிருக்காங்க உங்களுக்கு 30 கிலோமீட்டருங்கிறது ஃபர்ஸ்ட், அடுத்தது 40 கிலோமீட்டர் ரெண்டாவது. அப்போ டோட்டலா எத்தனை வேகம் உங்களுக்கு, எத்தனை கிலோமீட்டர், மொத்தம் 70 கிலோமீட்டருங்கிறது அவர் டிராவல் பண்ண மொத்தம் இது. சரிங்களா? அது போக என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல 6 கிலோமீட்டர் வேகம் சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது உள்ள டைம் சொல்லிட்டாங்க, ரெண்டாவதுல 5 மணி நேரத்துல அப்படின்னு சொல்லி டைம் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஜேர்னிக்கான டைம் தெரிஞ்சு போச்சு, டோட்டல் டிஸ்டன்ஸும் தெரிஞ்சு போச்சு, இந்த ஜேர்னிக்கான டைம் மட்டும் தெரியணும். அப்போ என்ன பண்ண போறேன் நான், நமக்கு ஃபார்முலா என்னது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா? நமக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 6 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க உங்களுக்கு 30 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு டைம் வேணும். இப்போ டேரெக்டாக அடிச்சிங்கன்னா 5 ஹவர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் 5 ஹவர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கானதும் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னது, இது 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்னது 70/10, அப்போ 7.
சராசரி வேகம் என்னது உங்களுக்கு 7, ரெண்டாவது ஆப்ஷன் சரிங்களா. இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்து மூணாவது கீழ்காணும் வரிசையை ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பிறப்பு சரிங்களா, ஃபர்ஸ்ட் பிறப்பு, அடுத்து கல்வி, அடுத்தது 5வது, அடுத்தது திருமணம் சரிங்களா 4வது, அடுத்தது இறப்பு, அடுத்தது இறுதிச்சடங்கு சரிங்களா. இதான் அதோட குரானிக்கல், இதெல்லாம் கரெக்டான ஆர்டர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து வந்து இந்த பிசிடி ஈக்குவலண்ட், பிசிடி ஈக்குவலண்ட் ஆஃப் 27 பவர் 10 கொடுத்துருக்காங்க. அதாவது 27 பத்தடிமான எண்ணை பிசிடி வடிவம் காண்க அப்படிங்க. பிசிடி வடிவம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பைனரி கிடையாது சரிங்களா, பைனரி கன்வர்ஷன் கிடையாது. இது பிசிடி கன்வர்ஷன், அதாவது கோடு கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணும்னா, இதுக்கு வேல்யூ இருக்கு, 0க்கு 000, 1க்கு 001, 2க்கு 010 அப்படின்னு வரிசையா வேல்யூ இருக்கு. ஸோ 27ஓட கோடு அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னா, ரெண்டோட கோடு என்னவா இருக்கு உங்களுக்கு 0010 சரிங்களா. 7ஓட கோடு என்னவா இருக்கு உங்களுக்கு 0111 சரிங்களா. இதுதான் அதுக்கான கோடு, இதுதான் பிசிடி கோடு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி போடலாம் சரிங்களா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ 25 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.